விஜய் பாஜகவோட பி டீம் தான் அப்படிங்கிறது அவர் சொல்லனாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நிலோட்டமா பாஜகவை அடிக்கிற மாதிரி அடிச்சு உண்மையான எதிரி திமுக தான் அப்படின்னு எல்லா மேடைகளையும் நிரூபிச்சிட்டு இருக்காரு விஜய். பயாஸ்டா நம்ம பிஜேபிக்கு சொம்பு அடிக்கிறோம்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 மேடை தான் ஏறி இருக்காரு. அந்த 2 மேடைகளிலும் சும்மா பாஜகவை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வர்றாரு. இதுதான் அவரோட வழக்கமா இருக்கு. பாஜகவும் சரி தாவேகவும் சரி நாங்க 2 பேரும் இணைந்த கைகள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லதான் செய்யல. மற்றபடி அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. கோவை விமான நிலையத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திச்சு பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அம்பேத்கரை பத்தி அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தான் அம்பேத்கரை ஒதுக்கி வச்சது, அம்பேத்கரை தூக்கி கொண்டாடினது பாஜக தான் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போடுறாரு. உதயநிதி முதல்ல அவர் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அவரது நடவடிக்கைகளை தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உதயநிதி இந்தி தெரியாது போடான்னு சொன்னவர். அவருக்கு அமித்ஷா பேசியது என்ன புரிஞ்சது? காங்கிரஸ் கட்சியில நேரு தான் அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அம்பேத்கருக்கு போடுற ஓட்டு குப்பையில போடுற ஓட்டுக்கு சமம் அப்படின்னு சொன்னது நேரு. பாஜக இத்தனை வருஷத்துல ஒருபோதும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டதே கிடையாது. அதனால அமித்ஷா சொன்ன விஷயத்த அவருக்கு எதிராகவே திருப்ப எதிர்கட்சிகள் பயங்கரமா முயற்சி செய்துட்டு வர்றாங்க. அம்பேத்கரை நாங்க தான் கொண்டாடிட்டு இருக்கோம், காங்கிரஸ் இல்ல அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய அளவிலான பிரச்சனையை பேசிட்டு அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வர்றாரு. கடந்த வாரம் விஜய் கோவாவில் நடந்த கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு பிரைவேட் ஜெட்ல போயிருக்காரு இல்லையா. அவர் மட்டும் போகல, கூட த்ரிஷாவையும் கூட்டிட்டு தான் போயிருக்காரு. அவர் போன பின்ன அபிஷியலா எந்த ஒரு முன்னறிவும் இல்லாம தான் விஜய் தெரியாதனமா போயிருக்காரு. ஆனா அதையுமே மோப்பம் பிடிச்சி நம்ம ஆளுங்க விஜயையும் த்ரிஷாவையும் ஏர்போர்ட்ல ஸ்பாட் அவுட் பண்ணி ட்விட்டர்ல பயங்கரமா வைரல் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஜெட்ல யார் யார் போனாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸும் சோசியல் மீடியாவில் பரவலா காணப்பட்டது. இதைத்தான் அண்ணாமலை வன்மையா கண்டிச்சு பேசியிருக்காரு. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. கடந்த வாரம் அவர் கோவாவில் நடந்த கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போயிருக்காரு. விமான நிலையத்துல கேட் நம்பர் 6ல செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தனி விமானத்துல அவர் ஏறி போறாரு. அது அவரோட பிரைவேட் போட்டோ எப்படி வெளியில வந்தது? அவர் யார் கூட வேணாலும் போகலாம், அது நம்ம பிரச்சனையே கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்துல பரவ விட்டது யார்? இது தொடர்பா பாஜக சார்பில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு நாங்க ஒரு கடிதம் எழுத போறோம். வர்றவங்க போறவங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கிறது தான் மாநில உளவுத்துறையோட வேலையா? போட்டோ எடுத்து அதை திமுக ஐடி விங்குக்கு கொடுக்கும் வேலையை தான் செய்யறாங்களா? ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையை தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது. இதுதான் திமுக செய்யும் அரசியல் நாகரிகமா? விஜய் பாஜகக்கு எதிராக பேசினாலும் பரவாயில்ல, நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது பொதுவான விஷயம். எல்லோரும் தனிப்பட்ட விஷயம் பொதுவெளியில அரசோட அனுமதியோட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட அந்தரங்க விஷயங்களை பொதுவெளியில பரவ விடுறது, விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ போறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். விஜய் பாஜகவுக்கு எதிராக பேசினா கூட பரவாயில்ல, இந்த ஒரு பொதுவான பிரச்சனைக்கு நாங்க அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்க தான் போறோம். எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான். இதுதான் திமுக செய்யற அரசியல். விமானத்துல பயணம் செய்யும் நபர்களோட விவரம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சிசிடிவியை செக் பண்ணி அதை யார் செய்தாங்க, யார் அதை போட்டோ எடுத்தாங்க, அதை யாருக்கு அனுப்புனாங்க அப்படிங்கறத ஆய்வு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு காரணமான நபர் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த நபர் மேல வழக்கு பதிவு போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு. உண்மையிலேயே விஜய் அந்த கோவாவில் நடந்த திருமணத்துக்கு பிரைவேட் ஜெட்ல தான் போனாரு, அதுவும் த்ரிஷா கூட தான் போனாரு, எல்லாம் உண்மைதான். ஆனா விஜயோட அந்த அந்தரங்க விஷயங்களை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல பரவ விட்டு அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமா நடந்துகிட்டது யார்? நிச்சயமா அது திமுகவோட வேலை தான் அப்படின்னு அண்ணாமலை உறுதிப்பட சொல்றாரு. ஏன்னா திமுக தானே விஜயோட அரசியல் எதிரி. அதனால விஜய்க்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரசிகன் போட்டோவையும் வீடியோவையும் வெளியிட்டு இருந்தா கூட அது திமுக தான் அப்படின்னு திருப்பி விடுற மாதிரியான அரசியல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பாஜக அண்ணாமலைக்கெல்லாம் சொல்லவா வேணும், எதை எங்க கனெக்ட் பண்ணுவாருன்னே தெரியல. இது ஒரு பிரச்சனை விஜய் பெருசா எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. பாஜகவுக்கு இது எந்த அளவுக்கு வழியை கொடுத்திருக்கு பாருங்க. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம், பாஜகவும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி மறைமுகமா பிணைக்கப்பட்ட ஒரு இணைந்த கைகள் தானே.